Turn with me to Psalm 8. எட்டாம் சங்கீதத்துக்கு திருப்பிக் கொள்வோம். Psalm 8 verses 4, 5 and 6. Please. சங்கீதம் 8 4 5 6 வசனங்கள். What is man that you are mindful of him, and the son of man that you visit him? மனுஷனை நீர் நினைக்கிறதற்கும் மனுஷகுமாரனை நீர் விசாரிக்கிறதுக்கும் அவன் எம்மாத்திரம் என்கிறேன். For you have made him a little lower than the angels, and you have crowned him with glory and honor. நீர் அவனை தேவ தூதரிலும் சற்று சிறியவனாக்கினீர், மகிமையினாலும் கனத்தினாலும் அவனை முடிசூட்டினீர். You have made him to have dominion over the works of your hands. You have put all things under his feet. உம்முடைய கரத்தின் கிரியைகளின் மேல் நீர் அவனுக்கு ஆளுகை தந்து சகலத்தையும் அவனுடைய பாதங்களுக்கு கீழ்ப்படுத்தினீர். As you know, we are studying the truth about man. மனிதனை குறித்த சத்தியத்தை நாம் படித்துக் கொண்டிருக்கிறோம். Tuesday nights for some time we have been teaching the great Bible doctrines. செவ்வாய் இரவுகளிலே சில வாரங்களாக செவ்வாய் இரவுகளிலே வேத உபதேசங்களை நாம் போதித்து வருகிறோம். And now we are covering the doctrine of man. இப்பொழுது மனிதனை குறித்த உபதேசத்தை நாம் படித்துக் கொண்டிருக்கிறோம். When we say the doctrine of man, we are not really talking about what the world thinks about the origin and the nature of man and so on. மனிதனை குறித்த உபதேசம் என்று சொல்லும்போது மனிதனுடைய தோற்றம், மனிதனுடைய சுபாவம் இவற்றை குறித்தெல்லாம் உலகம் என்ன சொல்லுகிறது என்று அதை நாம் படிக்கவில்லை. Now we are studying it from the biblical point of view. வேதத்தின் கண்ணோட்டத்திலிருந்து நாம் படித்துக் கொண்டிருக்கிறோம். About the origin of man, மனிதனுடைய தோற்றத்தை குறித்து, the nature of man, மனிதனுடைய சுபாவத்தை குறித்து, the constitution of man, what is he made of, மனிதனுடைய அமைப்பு அவன் என்னத்தினால் உருவாக்கப்பட்டிருக்கிறான் என்பதை குறித்து, and the fall of man and so on. பிறகு மனிதன் பாவத்தில் விழுந்ததை குறித்து எல்லாம் படிக்க போகிறோம். Then only we can go to the truth about redemption. அதன் பிறகுதான் மீட்பை குறித்த சத்தியத்துக்கு நான் செல்ல முடியும். And now as we are studying the truth about man, we have titled this whole series as what is man. இந்த தொடர் போதனைக்கு மனிதன் எம்மாத்திரம் என்கிற ஒரு தலைப்பை நான் கொடுத்திருக்கிறேன். Because this teaching will give you a true estimate of man from God's truth, God's word. தேவனுடைய வார்த்தையிலிருந்து மனிதனை குறித்த உண்மையான மதிப்பு இந்த போதனைகள் மூலமாக நாம் அறிந்து கொள்ளலாம். Now I told you in the beginning that there are so many views in the world about what man is. மனிதன் என்னவா இருக்கிறான் என்று உலகத்திலே பல கருத்துக்கள் இருக்கிறது என்று நான் சொன்னேன் ஆரம்பத்திலே. Some think that he is just material things. சிலர் வெறும் சரீரம் என்கிறார்கள். Some say it's just mind. சிலர் வெறும் மனம் என்கிறார்கள். Some say is a social, psychological, philosophical being. சிலர் அவன் ஒரு தத்துவஞானி போன்றவன் அல்லது சமுதாயத்தோடு சேர்ந்தவன் என்றெல்லாம் சொல்லுகிறார்கள். All that is true. இதெல்லாம் உண்மைதான். But all that, saying all that is not enough. ஆனா அதெல்லாம் சொன்னால் மட்டும் போதாது. Because there is something that is very significant that is left out in all of these perceptions about man. மனிதனை குறித்து உலகத்தில் உள்ள எல்லா கருத்துகளிலும் மிகவும் முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு காரியம் விட்டுவிடப்பட்டிருக்கிறது. That is why the world cannot really help man. ஆகவேதான் உலகத்தால் மனிதனுக்கு உதவி செய்ய முடியவில்லை. The key they don't have. அந்த திறவுகோல் அவர்களிடத்தில் இல்லை. They don't really understand man. மனிதனை அவர்கள் உண்மையாய் புரிந்து கொள்ளவில்லை. What is man? மனிதன் என்னவா இருக்கிறான்? They say so many things. பல காரியங்களை நாம் சொன்னோம். But they left out the most. They say so many things, but they left out the most important thing. அவர்கள் பல காரியங்களை சொன்னார்கள், ஆனால் மிக முக்கியமான ஒரு காரியத்தை விட்டுவிட்டார்கள். They leave that out because they don't have the Bible. அதை ஏன் விட்டுவிட்டார்கள் என்றால் அவர்களிடத்தில் வேதம் இல்லை. And they don't know the Bible. வேதத்தையும் அறியாதிருக்கிறார்கள். That is why they left out the key to the understanding of man. ஆகவேதான் மனிதனை புரிந்து கொள்வதற்கு திறவுகோல் போல இருக்கிற அந்த காரியத்தை விட்டுவிட்டார்கள். What is the key? அந்த திறவுகோல் என்ன? The Bible says that man is made in the image. God made man in his own image and in his own likeness. தேவன் மனிதனை தம்முடைய சாயலிலே தம்முடைய ரூபத்திலே உண்டாக்கினார் என்று வேதம் கூறுகிறது. But what is the image and likeness? ஆனால் அந்த சாயல், அந்த ரூபம் தான் என்ன? This is what we talked about last week. இதை குறித்து தான் கடந்த வாரம் நாம் பேசினோம். Just take 2 or 3 minutes, just enumerate it a little bit. 2-3 நிமிடங்களிலே மீண்டும் நான் அதை சொல்லி விடுகிறேன். Just summarize it. அதை மிக சுருக்கமாக சொல்லுகிறேன். Because these things are better understood as we repeat them sometimes. ஏனென்றால் இந்த காரியங்களை சில சமயங்களில் திரும்ப சொல்லும்போது தான் நம்மால் நன்றாய் புரிந்து கொள்ள முடிகிறது. Today I want to really talk about the original condition of man as the image of God. இன்றைக்கு original condition of man, in what state he was and condition he was. தேவனுடைய சாயலாக மனிதன் ஆதியிலே என்ன நிலையில் இருந்தான், என்ன நிலைமையில் இருந்தான் என்பதை குறித்து இன்றைக்கு நான் பேச விரும்புகிறேன். Man who is the image of God, we understand that man is the image of God, but what was his condition as the image of God? How was he? What was his condition? மனிதன் தேவனுடைய சாயலில் இருக்கிறான் என்பதை நாம் புரிந்து கொள்கிறோம். ஆனால் தேவ சாயல் என்று சொன்னால் அவன் எப்படி இருந்தான், அவனுடைய நிலைமை எப்படிப்பட்டது, அதை பார்க்க போகிறோம். That's exactly what we are going to come to. அதற்கு தான் நாம் வர போகிறோம். But let me say this about man as the image of God. ஆனால் மனிதன் தேவனுடைய சாயலாக இருக்கிறானே, அதை குறித்து நான் இதை சொல்லட்டும். Now something that you need to observe. I'm not saying man in the image of God. If I say that, it is
not enough. மனிதன் தேவ சாயலை உடையவனா இருக்கிறான் என்று நான் சொல்ல போகல. அப்படி சொன்னால் அது போதாது. It is right, but it is not enough. அது சரிதான், ஆனாலும் அது போதாது. The Protestant teaching, the Bible teaching is this, that man, they always have this title for that chapter where they describe man as the image of God, not in the image of God. Man as the image of God. தேவன் சாயலாகவே இருக்கிறான். சாயலை உடையவனாக இருக்கிறான் இல்ல, சாயலாகவே இருக்கிறான். So there is a vast difference between saying that man has the image of God and saying that man is the image of God. மனிதன் தேவ சாயலை உடையவனா இருக்கிறான் என்று சொல்வதற்கும் தேவ சாயலாகவே இருக்கிறான் என்று சொல்வதற்கும் மிகப்பெரிய வித்தியாசம் இருக்கிறது. I told you there are two different views in the Protestant circles. நான் சொன்னேன் புராட்டஸ்டன்ட் வட்டாரத்துல ரெண்டு வெவ்வேறு கருத்துக்கள் இருக்கிறது என்று. One is the view of Luther. ஒன்று லூத்தருடைய கருத்து. Martin Luther said that the image of God in man consisted of only the spiritual qualities such as righteousness, holiness and knowledge. மார்ட்டின் லூத்தர் சொன்னார் மனிதனில் இருக்கிற தேவ சாயல் அவருடைய ஆவிக்குரிய தன்மைதான், அதாவது மெய்யான பரிசுத்தம், நீதி போன்ற காரியங்கள் தான் என்று சொன்னார். And he says that at the fall that quality, that spiritual quality was lost. மனிதன் பாவத்தில் விழுந்தபோது அந்த ஆவிக்குரிய தன்மையை அவன் இழந்து போனான் என்று அவர் சொன்னார். Completely lost. முற்றிலும் இழந்து போனான். Which is right. அது சரிதான். But once again that is not enough. ஆனால் மறுபடியும் சொல்கிறேன் அதுவும் போதாது. There was a great teacher named Calvin. கால்வின் என்று மிகப்பெரிய ஒரு போதகர் இருந்தார். He went into it more in detail in the scriptures and began to explain man in the way that Bible describes him. அவர் வேதத்தை இன்னும் தீவிரமாக ஆராய்ந்து மனிதனை வேதம் எவ்வாறு விவரிக்கிறது என்பதை அறிந்து அப்படியே சொன்னார். What Martin Luther said was that man was in the image of God in the sense that he has some spiritual qualities that makes him in that image. மார்ட்டின் லூத்தர் என்ன சொன்னார், மனிதனுக்குள்ளே இருக்கிற தேவ சாயல் என்று சொன்னால் அவனுக்குள்ளே இருக்கிற ஆவிக்குரிய தன்மை, ஆவிக்குரிய பக்கம்தான் அந்த சாயலை உடையதா இருக்கிறது என்று சொன்னார். That he is righteous, holy and he has knowledge, true knowledge. அவன் அந்த பரிசுத்தத்தையும் நீதியையும் மெய்யான அறிவையும் உடையவனாய் இருந்தான். In the fall it is lost. அவன் பாவத்தில் விழுந்தபோது எல்லாவற்றையும் இழந்து போனான். Calvin went a little further. கால்வின் இன்னும் கொஞ்சம் சென்றார். He believed yes, the proper seat of God's image in man is this part that Martin Luther is talking about, the spiritual qualities. He said is the central thing where God's image is there. அவர் சொன்னார் இந்த ஆவிக்குரிய தன்மை, ஆவிக்குரிய பக்கம் இருக்கிறதே, அங்கேதான் தேவனுடைய சாயல் இருக்கிறது, அது ஒரு மையமான பகுதியாக இருக்கிறது. Righteousness, true holiness and knowledge is the central thing about the image of God. மெய்யான நீதி, பரிசுத்தம், தேவனை அறிகிற அறிவு இதெல்லாம் தேவ சாயலுடைய மையமான பகுதி என்றார். But he said the image of God in man extends beyond that and extends to everything about man. ஆனால் தேவ சாயல் அதற்கும் அப்பாற்பட்ட விதத்திலே சென்று மனிதனை குறித்த எல்லா விதத்திலும் அல்லது மனிதனை குறித்த எல்லா அம்சங்களிலும் அந்த தேவ சாயல் இருக்கிறது என்று சொன்னார். Not only in the spiritual qualities but also in his mind, in his rationality, in his thinking, in his affections, in his will and even in his body. வெறும் அவனுடைய ஆவிக்குரிய பக்கங்களிலே மட்டுமல்ல அவனுடைய மனம், அவனுடைய அறிவு, அவனுடைய அந்த சாயல் இருக்கிறது என்றார். So after saying that I gave you six statements to describe this truth. இதை சொன்ன பிறகு இந்த சத்தியத்தை விளக்கும்படி 6 அறிக்கைகளை நான் கொடுத்தேன். ஒன்று, man not only bears the image of God but he is the image of God. He is the very image of God. மனிதன் தேவ சாயலை உடையவனாய் இருக்கிறான் என்பது மட்டுமல்ல, அவன் தேவ சாயலாகவே இருக்கிறான் என்று சொன்னேன். இரண்டாவது, the image of God consists of original righteousness, which means righteousness, holiness and knowledge. மனிதனுடைய தேவ சாயல் என்பது ஆதியிலிருந்து அந்த நீதியை குறிக்கிறது. ஆதியிலிருந்த நீதி என்றால் மெய்யான நீதி, பரிசுத்தம், தேவனை அறிகிற அறிவு என்று சொன்னேன். But it doesn't stop at that. Thirdly, image of God in man extends to his rational part, which is his intellect, emotions and will. அது அதோடு நிற்பது கிடையாது. தேவ சாயல் அதோடு நிற்பது கிடையாது. அது அவனுடைய அறிவு, பகுத்தறிவு, அவனுடைய அறிவாற்றல் இவைகளிலும் காணப்படுகிறது. Fourthly, I told you that it is that man is also a spirit, just like God is a spirit, therefore he is in the image of God. நாலாவதாக சொன்னேன், தேவன் ஆவியா இருக்கிறார், மனிதனும் ஆவியா இருக்கிறான், ஆகவே அந்த விதத்திலே அவன் தேவ சாயலா இருக்கிறான். Fifthly, I told you there is another element to God's image in man, and that is man is immortal just as God is immortal. அடுத்ததாக சொன்னேன், தேவன் எப்படி சாவாமை உள்ளவராக இருக்கிறாரோ
அதே போல மனிதனும் சாவாமை உள்ளவனா இருக்கிறான். இந்த விதத்திலே அவன் தேவ சாயலா இருக்கிறான். He is immortal because he was not created with a seed of death in him. அவன் சாவாமை உள்ளவன் ஏனென்றால் மரணத்தின் வித்துக்களோடு கூட அவன் உருவாக்கப்படவில்லை. He is immortal because he was not born to die or he was not created to die. அவன் சாவாமை உள்ளவன் ஏனென்றால் சாகும்படிக்கு அவன் உண்டாக்கப்படவில்லை. Sixthly, I told you that there was yet another element in man as God's image, and that is man's dominion over the earth and over all other creation. ஆறாவதாக சொன்னேன், மனிதனுக்குள்ள இருக்கிற தேவ சாயல் எப்படிப்பட்டதா இருக்கிறது, மற்ற எல்லா சிருஷ்டிகள் மேலும் அவன் ஆளுகை உடையவனாய் இருக்கிறான். Now let me say basically the same thing in another way. இதே இந்த அடிப்படை காரியங்களை வேறு விதத்தில் நான் சொல்லட்டும். Because these are very basic and you should not think I'm repeating, because this is something that we need to understand very deeply. இது மிக மிக அடிப்படையான ஒரு காரியம். இதையே திரும்ப திரும்ப சொல்லுகிறேன்னு நினைக்க வேண்டாம். ஏனென்றால் இதை மிக ஆழமாய் நாம் புரிந்து கொள்ள வேண்டும். Today a lot of people do not know anything about what we are talking about. இன்றைக்கு நாம் பேசிக் கொண்டிருக்கிற காரியங்களை குறித்து நிறைய பேர் ஒன்றுமே தெரியாதவர்களாக இருக்கிறார்கள். Because they do not delve into these things, they do not go into these things at all. ஏனென்றால் இந்த காரியங்களுக்குள்ள அவர்கள் செல்வதே கிடையாது. They think it's unimportant. They think it's unimportant. இதெல்லாம் முக்கியமற்றது என்று நினைக்கிறார்கள். If you think this is unimportant, then you will not understand the Bible at all. இது முக்கியமற்றது என்று நீங்கள் நினைத்தால் பிறகு வேதத்தை உங்களால் புரிந்து கொள்ள முடியாது. Because the Bible is about man. ஏனென்றால் வேதம் மனிதனை குறித்து பேசுகிறது. The Bible is about God. வேதம் தேவனை குறித்து பேசுகிறது. Now if you really understand man as the Bible explains him, then you will understand what the Bible says about man, his sin, his salvation and all of those things, his life and all of that. மனிதனை குறித்து வேதம் என்ன சொல்லுகிறது என்பதை அப்படி புரிந்து கொண்டால்தான் மனிதன் பாவத்தில் விழுந்ததை குறித்து, அவனுடைய ரட்சிப்பை குறித்து, அவனை குறித்து வேதம் சொல்லுகிற மற்ற காரியங்கள் எல்லாம் நாம் புரிந்து கொள்ள முடியும். If you don't understand what is man, you will not understand sin, you will not understand salvation or Christian life or anything. மனிதன் என்னவா இருக்க என்பதை புரிந்து கொள்ளாவிட்டால் பாவத்தை குறித்தோ ரட்சிப்பை குறித்தோ அல்லது மற்ற எந்த காரியத்தை குறித்தோ உங்களால் புரிந்து கொள்ள முடியாது. And I tell you, understanding yourself is a key to success. வெற்றி பெறுவதற்கு திறவுகோலே உங்களை நீங்கள் புரிந்து You need கொள்வதுதான். to understand your own nature. உங்களுடைய சுபாவத்தை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். A lot of people are trying to understand themselves sitting in a forest looking at the sky, you know. நிறைய பேர் ஒரு காட்டுல போய் உட்கார்ந்துட்டு வானத்தை அண்ணாந்து பார்த்துட்டு தங்களை புரிந்து கொள்ள முயற்சிக்கிறார்கள். They think somehow they will understand themselves. எப்படியாவது என்ன நானே புரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறாங்க. By meditating they say somehow some knowledge will dawn upon me. அப்படியே உட்கார்ந்து தியானம் பண்ணா ஏதாவது அறிவு உதிக்கும் அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்காங்க. But the Bible says it's all here. வேதம் சொல்லுது எல்லாமே இங்க இருக்கு. You come to this is the river of life, this is the storehouse of God's knowledge. இங்கே வர வேண்டும். இதுதான் ஒரு ஜீவநதியை போன்றது. தேவ அறிவு அடங்கி இருக்கிற ஒரு பொக்கிஷசாலை இது. Here is where the truth about man is found, and it cannot be found anywhere else. மனிதனை குறித்த சத்தியம் இங்குதான் இருக்கிறது. இதை வேறு எங்கும் நாம் பார்க்க முடியாது. That is why this is a Bible teaching church. ஆகவேதான் இது வேதத்தை போதிக்கிற ஒரு சபையா இருக்கிறது. That is the value of this building, that is the value of the preaching ministry, that is why you have left your homes and traveled this far to come here and sit here. இங்க வந்ததனுடைய இந்த கட்டடம் இருக்கிறது நோக்கம் அதுதான். இதனாலதான் நீங்க உங்க வீட்டெல்லாம் விட்டு இன்னைக்கு சாயந்தரம் அவ்வளவு தூரம் பிரயாணம் பண்ணி இங்க வந்திருக்கிறீங்க. வந்து உட்கார்ந்துட்டு ஏதோ 2 பாட்டு பாட்டு போறதுக்கு இல்ல, வேத வசனத்தின் சத்தியத்தை கேட்கும்படியாக, to hear God's word. தேவனுடைய வார்த்தையை கேட்கும்படியாக வந்திருக்கிறீர்கள். So let me say the same thing in a different way so that you clearly understand. ஆகவே அதே காரியத்தை வேறு விதமாய் சொல்லுகிறேன், தெளிவாய் புரிந்து கொள்வீர்கள். Let me say it in terms of spirit, soul and body really. இதை ஆவி ஆத்துமா சரீரம் என்று அப்படி விளக்குகிறேன். All right, now we know that man is spirit, soul and body. மனிதன் ஆவி ஆத்துமா சரீரமாய் இருக்கிறான் என்று நமக்கு தெரியும். Now in the spirit he is in the image of God because he is a spirit and he has got invisibility and immortality. ஆவியிலே மனிதன் தேவ சாயலா இருக்கிறான். அந்த ஆவியை காண முடியாது, அந்த ஆவிக்கு சாவு கிடையாது. What do I mean? என்ன அர்த்தத்தை சொல்லுகிறேன்? Is man invisible? மனிதன் மெய்யாக காண முடியாதவனா, காண கூடாதவனா? Really the Bible says he is invisible. மெய்யாக வேதம் அவன் காண கூடாதவன் என்று சொல்லுகிறது. Do you see me? என்ன நீங்க பாக்குறீங்களா? Now you will say yes, I see you brother. நீங்க சொல்ல ஆமா நான் பார்க்கறேன் அப்படினு. Well, what you see is not me. ஆனால் நீங்கள் பார்ப்பது நான் அல்ல. What you see is only my body. நீங்கள் பார்க்கிறது என்னுடைய சரீரத்தை மட்டுமே. It is my house where I live in. இது நான் வசிக்கிற ஒரு வீடு. You are not seeing me. நீங்கள் என்னை பார்க்கவில்லை. You are just looking at the outer shell, the house where I live in. நான் வசிக்கிற இந்த வீட்டை நீங்கள் பார்க்கிறீர்கள். That is what the Bible teaches. வேதம் அதை தான் போதிக்கிறது. In 1 Corinthians chapter 5 the Bible says that this body is just a shell, a house that we live in. And when we die we move out of this house and move into another house. 1 Corinthians 5 சொல்லுகிறது இந்த சரீரம் ஒரு கூடாரம் போல இருக்கிறது.
இங்க இருந்து நாம் நகர்ந்து அங்கே நாம் போகிறோம். So man is basically invisible person. ஆக மனிதன் அடிப்படையிலே காணக்கூடாதவனா இருக்கிறான். Why? ஏன்? Because he is a spirit. He lives inside this body. ஏனென்றால் அவன் ஆவியா இருக்கிறான், இந்த சரீரத்துக்கு உள்ளே அவன் வாழ்கிறான். And you want to see really the real Sam Chaludurai, he is inside. நிஜமான சாம் சொல்லதுரையை பார்க்கணுமா, அவர் உள்ளே இருக்கிறார். Now have you ever understood what the Bible says? It says hereafter henceforth shall we know no man by flesh. இது முதற்கொண்டு நாங்கள் எந்த மனுஷனையும் மாம்சத்தின்படி அறியோம் என்று பவுல் சொல்லுகிறார். அதோட அர்த்தம் தெரியுமா? What does he mean? என்ன அர்த்தத்தில் சொல்லுகிறார்? He means that we don't know anybody by flesh, not by outward estimate of a person. நாங்கள் ஒரு மனுஷனை வெளியே பார்த்து அவனுடைய சரீரத்தை கண்டு அதை கொண்டு நாங்கள் எடை போட போவதில்லை. Hereafter we are not going to look at man to see whether he is darker, fairer, taller, shorter, good looking or bad looking. That is not our concern. We look at man differently hereafter. இது முதற்கொண்டு அவன் வெள்ளையா கருப்பா உயரமா குள்ளமா எப்படி இருக்கிறான் இதெல்லாம் பார்க்க போவதில்லை, அவன் உள்ளே பார்க்க போகிறோம். That is what it means. அதோட அர்த்தம் அதுதான். We don't look at man spiritually. He says we don't know man according to the flesh. We know man according to the spirit. மனிதர்களை இனி மாம்சத்தின்படி நான் அறிய போவதில்லை, ஆவியின்படி அறிந்து கொள்ள போகிறோம் என்கிறார். Now you are all seated here. இப்ப எல்லாரும் இங்க உட்கார்ந்துட்டு இருக்கீங்க. I am preaching to you. உங்களுக்கு நான் பிரசங்கித்து கொண்டிருக்கிறேன். Now my hands are moving, my mouth is moving and I am talking. என்னுடைய வாய் அசைகிறது, என் கை கால்கள் அசைகிறது, நான் பேசிக் கொண்டிருக்கிறேன். You think a body is talking to some bodies? ஒரு சரீரம் மற்ற சரீரங்களோடு பேசிக் கொண்டிருக்குன்னு நினைக்கிறீங்களா? No, certainly not. கிடையாது, நிச்சயமா இல்ல. You think a mind is speaking to mind? ஒரு மனம் மற்ற மனங்களோடு பேசுகிறது என்று நினைக்கிறீங்களா? Well, in a way it is, but really not so. ஒரு விதத்தில் அது உண்மை, ஆனால் நிஜமாக அது உண்மை இல்லை. You know what is happening right now? இப்போ என்ன நடக்கிறது தெரியுமா? Just like the Bible says, deep calleth unto the deep, there is a spiritual communication going on between you and I. ஆழத்தை ஆழம் நோக்கி கூப்பிடுகிறது வேதம் சொல்லுகிறது. அதே போல உங்களுக்கும் எனக்கும் இடையே ஒரு ஆவிக்குரிய சம்பாஷணை நடந்து கொண்டிருக்கிறது. My spirit is speaking the truth to your spirit. என்னுடைய ஆவி உங்களுடைய ஆவியுடனே கூட சத்தியத்தை பேசிக் கொண்டிருக்கிறது. Truth is spiritually conveyed. It's not just mentally conveyed. It is not just physically conveyed. These are just instruments we use to gesture and make it more understandable, but truth is spiritually conveyed. சத்தியமானது இப்போது ஆவிக்குரிய விதத்திலே உங்களுக்கு அளிக்கப்படுகிறது. சரீர பிரகாரமும் கிடையாது, மனதளவிலும் கிடையாது. ஆனால் இந்த சரீரத்தின் இந்த செய்கைகள் மூலமாக இந்த சத்தியத்தை சொல்ல இந்த சரீரம் அந்த செய்கைகள் எல்லாம் பயன்படுத்தப்படுகிறது. But really spirit is speaking to spirit. ஆனால் உண்மையிலே ஆவி ஆவியோடு பேசுகிறது. So your spirit is sitting there like a sponge soaking it up. அது உங்களுடைய ஆவி ஒரு ஸ்பஞ்ச் போல எல்லாவற்றையும் உள்ளே இழுத்துக் கொள்கிறது. At the end of the meeting what happens? கூட்டம் முடியும் போது என்ன நடக்கிறது? You feel good all over in your hands and legs? கை கால் எல்லாம் நல்லா தெம்பா உணர்றீங்களா? No. கிடையாது. Not really so. அப்படி கிடையாது. You will feel edified inside. உள்ளே தான் பக்தி விருத்தி அடைகிறீர்கள். There is something that happens in your spirit, you feel built up. உங்கள் ஆவியிலே ஏதோ ஒன்று நடக்கிறது, கட்டி எழுப்பப்பட்டது போல உணர்கிறீர்கள். This is why we say that man is made in the image of God, because he is a spirit, he is invisible, he's got invisibility. ஆகவேதான் சொல்லுகிறோம் மனிதன் தேவ சாயலில் உண்டாக்கப்பட்டவன் என்று. ஏன்? அவன் காணக்கூடாதவனாய் இருக்கிறான், காண முடியாதவனை. What we see is just a body of man, but what man is really is on the inside. வெளியே பார்ப்பது மனிதனுடைய சரீரத்தை மட்டுமே, ஆனால் அவன் உள்ளே இருக்கிறான். He is also having immortality just like God. அது மட்டுமல்ல, தேவனைப் போலவே அவன் சாவாமை உள்ளவன். In the sense that he was not created with the seeds of death. அதாவது மரணத்தின் வித்துகளோடு கூட அவன் சிருஷ்டிக்கப்படவில்லை என்று சொல்லுகிறார். That is the condition of his spirit. அவனுடைய ஆவியினுடைய நிலை அதுதான். Look at the soul now. இப்போ ஆத்மாவை பார்ப்போம். The soul is the rational part, is his intellect, emotions and will. ஆத்மாவிலே தான் இந்த அறிவாற்றல், உணர்ச்சி, சித்தங்கொள்ளும் ஆற்றல் எல்லாம் இருக்கிறது. In his intellect, emotion and will also he is like God. அந்த அறிவாற்றலிலே, சித்தங்கொள்ளும் ஆற்றலிலே, உணர்ச்சிகளிலே கூட அவன் தேவனைப் போலவே இருக்கிறான். That is why the Bible can say, let this mind be in you which was in Christ Jesus. ஆகவேதான் வேதம் சொல்லுது, கிறிஸ்து இயேசுவுக்குள் இருந்த அதே சிந்தை உங்களிலும் இருக்க கடவுது என்று. How can it say that? எப்படி அதை சொல்ல முடியும்? It means that my mind can completely become like God's mind. அப்படி என்றால் என்னுடைய மனம், என்னுடைய சிந்தை தேவனுடைய சிந்தையை போலவே முற்றிலும் மாற முடியும். It can be so enriched and so renewed and so made new that it can be called the mind of Christ. கிறிஸ்துவுடைய சிந்தை என்று சொல்லப்படத்தக்கதாக அந்த அளவுக்கு என்னுடைய மனம் புதிதாக்கப்பட முடியும். You have the mind of Christ? கிறிஸ்துவின் சிந்தை உங்களுக்கு உண்டா? Well, if you are thinking negative, if you are entertaining negative emotions, thinking negative and all of those things, that is not the mind of Christ. நீங்கள் பிற்போக்காக எண்ணிக்கொண்டு பல்வேறு பிற்போக்கான காரியங்களை யோசித்துக் கொண்டிருந்தால் அதல்ல கிறிஸ்துவின் சிந்தை.
Thinking weakness and inability is not the mind of Christ. பலவீனத்தையும் இயலாமையும் சிந்திப்பது கிறிஸ்துவின் சிந்தை அல்ல. But if you're thinking strength and power, ஆனால் பலனையும் வல்லமையை நீங்கள் சிந்தித்தால், you're thinking holiness and righteousness, பரிசுத்தத்தை நீதியை சிந்தித்தால், you're thinking right, சரியாய் சிந்தித்தால், that is the mind of Christ. அதுதான் கிறிஸ்துவின் சிந்தை. So our mind can be completely in the very image of God. ஆகவே நம்முடைய மனம் முழுமையாய் தேவனுடைய சாயலில் இருக்க முடியும். We can think like God தேவனைப் போலவே நாம் சிந்திக்க முடியும். with the renewing of the mind. மனம் புதிதாகும் போது, and our emotions can also line up with God's emotions. தேவனுடைய உணர்ச்சிகளோடு நம்முடைய உணர்ச்சிகளும் சரியாய் சேர முடியும். That is why we can have the compassion, the very heart of God. ஆகவே தான் நம்மால் மனதுருக முடிகிறது. தேவனுடைய உள்ளத்தை நாம் பெற்றுக்கொள்கிறோம். We can feel what God feels for man. மனிதனுக்காக தேவன் என்ன உணர்கிறாரோ அதையே நாமும் உணர்கிறோம். We can be moved in our affections, our feelings also. நம்முடைய உணர்ச்சிகளிலே நாம் உருகுகிறோம். Why? ஏன்? Because that is God's heart. ஏனென்றால் அதுதான் தேவனுடைய உள்ளம். We can have the same compassion. அதே மனதுருக்கத்தை நாமும் பெற்றுக்கொள்ள The முடியும். will also can be completely aligned with God. சித்தமும் தேவனோடு கூட முற்றிலும் இணைய முடியும். We can determine and decide and carry out certain things. நாம் சிந்தித்து தீர்மானித்து ஒரு சில காரியங்களை செய்ய முடியும். So in essence we are in the image of God. In essence we are. ஆகவே சாராம்சம்படி பார்க்க போனால் நாம் தேவ சாயலில் இருக்கிறோம். Even in our rational part, our soul. நம்முடைய ஆத்துமா அந்த பகுதியிலும் கூட. Because we can think like God, we can feel like God, and we can determine and decide like God. ஏனென்றால் நாம் தேவனைப் போலவே சிந்திக்க முடியும், தேவனைப் போலவே உணர முடியும், தேவனைப் போலவே தீர்மானித்து செயல்பட முடியும். You are a deciding creature. நீங்கள் தீர்மானிக்கக்கூடிய ஆற்றல் பெற்றவர்கள். Every day you are deciding something. ஒவ்வொரு நாளும் ஏதோ ஒன்று தீர்மானிக்கிறீங்க. Today you decide to live for God, you live for God. இன்றைக்கு தேவனுக்கென்று வாழ்வென்று தீர்மானித்து வாழ்கிறீர்கள். If you decide to sin, you can sin today. பாவம் செய்யணும் நீங்க தீர்மானிச்சா இன்னைக்கு நீங்க பாவம் செய்யலாம். It's all made up of your decision. எல்லாமே உங்களுடைய தீர்மானங்களை பொறுத்தது. The right thing or wrong thing. சரியான காரியத்தை செய்வதா தவறான காரியத்தை செய்வதா? You are a creature made like God to decide and determine and to know and to feel and act. நீங்கள் தேவனைப் போலவே இருக்கிறீர்கள். நீங்கள் சிந்திக்க முடியும், தீர்மானிக்க முடியும், உணர முடியும், அதன்படி செயல்பட முடியும். All right, so we talked about spirit and soul. ஆவி ஆத்மா குறித்து பார்த்து விட்டோம். Thirdly, மூன்றாவதாக the spiritual qualities. In spiritual qualities man is in the image of God. ஆவிக்குரிய தன்மைகளிலே மனிதன் தேவ சாயலில் இருக்கிறான். What do we mean? என்ன அர்த்தத்தில் சொல்லுகிறோம்? When man was created in the beginning, மனிதன் ஆதியிலே சிருஷ்டிக்கப்பட்ட போது he had a certain spiritual quality about him. அவனுக்குள்ளே சில ஆவிக்குரிய தன்மைகள் இருந்தது. The spiritual quality meant that he was alive to God, that he had the life of God. அந்த ஆவிக்குரிய தன்மைகள் எதை காண்பித்தது? அவன் தேவனுடைய ஜீவனை உடையவனாய் இருந்தான் என்பதை காண்பித்தது. Holiness was there. பரிசுத்தம் அவனுக்குள்ளே இருந்தது. Righteousness was there. நீதி அவனுக்குள்ளே இருந்தது. True knowledge was there. மெய்யான தேவனை குறித்த மெய்யான அறிவு இருந்தது. This is how man was in his original creation. மனிதன் ஆதியிலே சிருஷ்டிக்கப்பட்ட போது இப்படிதான் இருந்தான். These are the spiritual qualities that he had. இவையெல்லாம் அவனுக்கு இருந்த ஆவிக்குரிய தன்மைகள். Now today when you become a spiritual person, இன்றைக்கு நீங்கள் ஆவிக்குரிய மனிதனாகும் போது, that is why Paul says in Ephesians chapter 4, he says, put on the new man who is created in true knowledge, righteousness and holiness. மெய்யான நீதியிலும் பரிசுத்தத்திலும் சிருஷ்டிக்கப்பட்டிருக்கிற தேவசாயிலா சிருஷ்டிக்கப்பட்டிருக்கிற புதிய மனிதனை தரித்துக் கொள்ளுங்கள் என்று பவுல் எபேசியரில் சொல்கிறார். Lost it with sin. பாவம் செய்த போது அவன் இழந்து போனான். And the generations have been born in a lost condition. இப்படி காணாமல் போன நிலையிலேயே தலைமுறை மக்கள் பிறந்து விட்டார்கள். So we were born without those spiritual qualities. ஆகவே அந்த ஆவிக்குரிய தன்மையெல்லாம் இல்லாதவர்களாய் நாம் பிறந்தோம். Even though originally we were made with these spiritual qualities. ஆதியிலே இப்படிப்பட்ட ஆவிக்குரிய தன்மைகளோடு நாம் சிருஷ்டிக்கப்பட்டவர்கள் தான். When we were born we were not with these spiritual qualities. ஆனால் நாம் பிறந்தபோது இந்த ஆவிக்குரிய தன்மைகளோடு பிறக்கவில்லை. At salvation these spiritual qualities are given to us. ரட்சிப்பின் போது இந்த ஆவிக்குரிய தன்மை நமக்கு கொடுக்கப்படுகிறது. That is why Paul says put on the new man. ஆகவேதான் பவுல் சொல்கிறார் அந்த புதிய மனுஷனை தரித்துக் கொள்ளுங்கள் என்று. What's the new man? அந்த புதிய மனுஷன் என்ன? Creation. புதிய சிருஷ்டி. True knowledge, righteousness and holiness. மெய்யான நீதி, பரிசுத்தம், மெய்யான அறிவு. Fourthly, நான்காவதாக in body also man is in the image of God. சரீரத்திலும் மனிதன் தேவ சாயலாய் இருக்கிறான். Now listen to this. கவனிங்க. It's very important to understand. புரிந்து கொள்வது மிகவும் I'm முக்கியம். not saying God has a body like us. நம்மை போல தேவனுக்கு ஒரு சரீரம் இருக்கு நான் சொல்லல. God does not have a body like us. தேவனுக்கு நம்ம போல ஒரு சரீரம் கிடையாது. So I'm not saying in the material substance of which this body is made we are in the image of God. ஆகவே நாம் இந்த சரீரம் உருவாக்கப்பட்டிருக்கிற இந்த சத போன்ற மற்ற காரியங்கள்லாம் இந்த விதத்தில் நாம் தேவ சாயலா இருக்கிறோம்னு நான் சொல்லல. But the body as a fit organ for the spirit and soul sharing in its immortality is in the image of God.
ஆனால் இந்த சரீரமானது ஆவியும் ஆத்மாவும் வசிப்பதற்கு ஏற்றதா இருக்கிறது. சாவாமையிலே இதுவும் பங்கு கொள்ளக்கூடியதா இருக்கிறது. ஆகவே அந்த விதத்திலே இது தேவ சாயலை உடையதா இருக்கிறது. Also it is through this body that man expresses the image of God, which is dominion over the earth. அது மட்டுமல்ல, இதன் மூலமாக தான் மனிதன் தேவ சாயலை வெளிப்படுத்துகிறான். அந்த சாயல் என்னது? இந்த உலகத்தின் மீது ஆளுகை செலுத்துவது. This body is an instrument through which man exercises his image of God. இந்த சரீரம் என்னும் சரீரத்தை ஒரு கருவி போல பயன்படுத்தி தான் இந்த உலகத்திலே மனிதன் ஆளுகை செய்கிறான். He exercises dominion over other creatures. மற்ற சிருஷ்டிகள் மீது ஆளுகை செலுத்துகிறான். And fifthly, in dominion over the earth, man is in the image of God. ஆறாவதாக இந்த பூமியை ஆளுகை செலுத்துவதிலே மனிதன் தேவ சாயலா இருக்கிறான். So we looked at it in two ways, so this explains it a little better. ஆகவே ரெண்டு விதங்களில் இதை பார்த்தோம். அப்பொழுதுதான் நன்றாக இது விளங்கிக் கொள்ள So you முடியும். understand man now in spirit, soul and body, in spiritual qualities, in dominion and every way. மனிதன் ஆவி ஆத்மா சரீரமாய் புரிந்து கொண்டிருக்கிறீர்கள். அவனுடைய ஆவிக்குரிய தன்மைகள், அவன் ஆளுகை செலுத்துகிறது, எல்லாவற்றையும் புரிந்து கொண்டிருக்கிறீர்கள். So man, this is what Calvin taught. He was a great teacher. He went into it in thoroughly and explored it, and he began to teach this to the Protestant church. மிக சிறந்த ஒரு போதகர். இதை தான் அவர் போதித்தார். மிக நன்றாக அலசி ஆராய்ந்து புராட்டஸ்டன்ட் சபைக்கு அவர் இதை போதித்தார். This is the truth. இதுதான் சத்தியம். This is what the Bible teaches. வேதம் இதை தான் போதிக்கிறது. So man as the image of God lives in this world. ஆக மனிதன் தேவ சாயலை உடையவனாய் இந்த உலகத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிறான். Now let me ask you something. ஒன்று நான் உங்களை கேட்கிறேன். The unsaved people today, are they the image of God? ரட்சிக்கப்படாதவர்கள் இன்றைக்கு தேவ சாயலா இருக்கிறார்களா? Well, in spiritual qualities they are not. They are completely lost. ஆவிக்குரிய தன்மைகளிலே அவர்கள் அப்படி இல்லை. அதெல்லாம் முற்றிலும் இழந்து போய் விட்டார்கள். Knowledge, righteousness and holiness is not there. மெய்யான அறிவு, நீதி, பரிசுத்தம் அதெல்லாம் அங்க இல்லை. As far as spiritual qualities, they are not in the image of God. ஆவிக்குரிய தன்மைகளை பொறுத்தவரையிலே அவர்கள் தேவ சாயலிலே இல்லை. They could lose the spiritual qualities completely and utterly, still be in the image of God in some way. ஆவிக்குரிய தன்மைகளை முற்றிலுமாக இழந்திருந்தும் ஏதோ ஒரு விதத்தில் இன்னும் தேவ சாயலை உடையவர்களாக இருக்கிறார்கள். This is the problem with this is the inadequacy of Luther's teaching. The thing is, if what he said was true, that man had God's image only in the spiritual qualities, லூதர் சொன்னார் அல்லவா, மனிதன் தேவ சாயலை வெறும் அவருடைய ஆவிக்குரிய காரியங்களில் அல்லது ஆவிக்குரிய தன்மைகளிலே மட்டும்தான் பெற்றிருக்கிறான் என்று. then if he lost it at sin, அப்படி இருக்கும்போது பாவம் செய்து மனிதன் அதை இழந்து போய் விட்டான் என்றால், loses it completely, அது முற்றிலும் இழந்து போய் விட்டான் என்றால், then the next step is man becomes just like an animal. அதனுக்கு அது இழந்து போனதுக்கு அடுத்தது என்ன? மனிதன் வெறும் ஒரு மிருகத்தை போலாகி விடுகிறான். He has no part, no trace, nothing of the image of God. He's completely lost it, because image of God according to Luther consisted only of spiritual qualities, and if he loses it, then he is not man at all. He cannot be man anymore. லூத்தரை பொறுத்தவரையிலே தேவ சாயல் என்றால் வெறும் ஆவிக்குரிய தன்மையில் மட்டும்தான். பாவம் செய்து அதை இழந்து விட்டால் பிறகு மனிதனுக்குள்ளே கொஞ்சம் கூட தேவ சாயலே கிடையாது. அதன் பிறகு ஆகவே அவன் மிருகத்தை போலாகி விடுகிறான். Man is in the image of God. மனிதன் தேவ சாயலில் இருக்கிறான். In his image and in likeness God made man. தேவன் தம்முடைய சாயலின்படி ரூபத்தின்படி மனிதனை உண்டாக்கினார். If the image and likeness was only spiritual qualities, and if man lost it by sin, then he is no more man. அந்த சாயலும் ரூபமும் மனிதனுடைய ஆவிக்குரிய தன்மைதான் என்றால், பாவம் செய்து மனிதன் ஆவிக்குரிய தன்மைகளை இழந்து விட்டான் என்றால் பிறகு மனிதன் இனி மனிதனாக இருக்க முடியாது. But the truth is, you read in the Bible that Adam sinned and lost the image of God as far as spiritual quality, spiritual life, righteousness, holiness and knowledge was lost, but still he was man. He didn't become an animal. He didn't become equal to animals. ஆனால் வேதத்தில் நாம் என்ன பார்க்கிறோம்? ஆதாம் பாவம் செய்தான், ஆவிக்குரிய தன்மையை இழந்து போனான், மெய்யான அறிவு, பரிசுத்த நீதி ஆகியவைகளை இழந்து போனான். ஆனால் அவன் மிருகமாகி விடவில்லை, இன்னமும் மனிதனாகத்தான் இருந்தான். He's still man. இன்னமும் மனிதன்தான். Why? ஏன்? Because even his intellect, in emotion, in his will, he is like God. ஏனென்றால் அவனுடைய அறிவாற்றலிலே, உணர்ச்சிகளிலே, சித்தம் கொள்ளும் ஆற்றலிலே இன்னமும் அவன் தேவனை போலவே இருக்கிறான். In his body also there is the image of God. அவனுடைய சரீரத்திலும் தேவ சாயல் இருக்கிறது. Right? In his dominion over the earth is the image of God. பூமியை ஆளுகை செய்கிறான், அதிலே தேவ சாயலுடையவனாக இருக்கிறான். In a sense, even the fallen man rules over the earth. He is like the Lord of creation, really. ஒரு விதத்தில் விழுந்து போன மனிதன் கூட இந்த பூமியில் உள்ளவைகளை ஆளுகிறான்.
He is the master over the creation. அவன் சிருஷ்டி எல்லா சிருஷ்டிகள் மேல எஜமான போல இருக்கிறான். He controls the creation. He explores the space and under the sea and everywhere he goes and it's all under his thing. அவன் விண்வெளிக்கு செல்கிறான், கடலுக்கு அடியிலே செல்கிறான், எல்லாவற்றையும் ஆராய்கிறான், கட்டுப்படுத்துகிறான், எல்லாம் செய்றான். He uses all the resources. எல்லா வளங்களையும் பயன்படுத்துகிறான். He harnesses it for his own benefit. தன்னுடைய லாபத்துக்காக அவைகளை அவன் செயல்படுத்துகிறான். So man is living really as the master, having dominion over the earth. ஆக மனிதன் மெய்யாக ஒரு எஜமானை போல இந்த பூமியை ஆண்டு கொண்டு இருக்கிறான். So that is why the other view is very important. ஆகவேதான் அந்த அடுத்த கருத்து மிகவும் முக்கியம். Even the fallen man, விழுந்து போன மனிதன் கூட, you can't say he's just like a dog or a pig. அவன் ஒரு நாயை போல பன்னியை போல இருக்கான்னு சொல்ல முடியாது. We respect man, basically man, whether he's saved or unsaved, we respect man because he still has the image of God. He's like God. Even though he's lost his spirituality, he's still like God. மனிதன் ரட்சிக்கப்பட்டவனா இல்லை என்பது ஒரு புறம் இருந்தாலும் மனிதனை மனிதனாக நாம் மதிக்கிறோம். ஏனென்றால் ஆவிக்குரிய தன்மையில் எழுந்து போனாலும் இன்னும் அவன் தேவ சாயலை உடையவனாய் இருக்கிறான். That is why if you murdered someone, it's a great serious sin because you are destroying the image of God. ஆகவேதான் நீங்கள் யாரையாவது கொலை செய்தால் அது மிகப்பெரிய ஒரு குற்றம். ஏனென்றால் தேவ சாயலை நீங்கள் அழித்து விட்டீர்கள். You may say he's a sinner, brother. He's not God's image. நீங்க சொல்லலாம் அவன் பாவி ஆயிட்டு தேவ சாயல் இல்லையேன்னு. No, that's God's image. கிடையாது, அதுதான் தேவ சாயல். Man is created in God's image. மனிதன் தேவ சாயலிலே உண்டாக்கப்பட்டிருக்கிறான். He may not be connected to God. He may not know God, but he is in his intellect, emotions, will, in his body, in every way he is like God. அவன் தேவனை அறியாதவனா இருக்கலாம், அவரோடு உறவு இல்லாதவனா இருக்கிறான். ஆனால் அறிவாற்றலிலே, சித்தங்குள் ஆற்றலிலே, மற்ற எல்லா விதங்களிலும் அவன் தேவனை போலவே இருக்கிறான். Even though spiritually he is not. ஆவிக்குரிய பிரகாரம் அந்த சாயலிலே அவன் இல்லாவிட்டால். Let's go a little further. இன்னும் கொஞ்சம் போவோம். We know what God's image in man is. மனிதனில் இருக்கிற தேவ சாயல் என்னதென்று நமக்கு தெரியும் போது We have thoroughly looked at it. அதை முழுவதுமாய் விவரமாய் பார்த்தோம். So from this, let's understand what is the original condition of man. What was man like originally? இதிலிருந்து ஆதியிலே சிருஷ்டிக்கப்பட்ட போது மனிதன் எப்படி இருந்தான் என்பதை நாம் புரிந்து கொள்வோம். Can you just imagine what man was like? கொஞ்சம் கற்பனை செய்து பாருங்க, மனிதன் எப்படிப்பட்டவனாய் இருந்தான். Just imagine what we would have been like if man did not fall in sin, if he just continued to live on and on like that. God created him. மனிதன் பாவத்தில் விழாமல் தேவன் சிருஷ்டித்தது போலவே அப்படியே தொடர்ந்து வாழ்ந்து வந்திருந்தால் எப்படி இருந்ததுன்னு கொஞ்சம் யோசித்து பாருங்க. If only Adam didn't mess it up for us. ஆதாம் மாத்திரம் அதை போட்டு குழப்பி இப்படி பண்ணலன்னு சொன்னா, இப்படி போட்டு சொதப்பி வைக்காம விட்டிருந்தா எப்படி இருந்திருப்போம் யோசித்து. How would we have been? நாம் எப்படி இருந்திருப்போம்? Can you really take a piece of paper and write down what you would have been like if Adam did not mess it up? ஆதாம் இதெல்லாம் போட்டு இப்படி சொதப்பி வைக்கலன்னா நாம எப்படி இருந்திருப்போம்? ஒரு பேப்பர் எடுத்து உங்களால அதை கற்பனை பண்ணி எழுத முடியுமா? That's what we are going to talk about now. அதை குறித்து தான் இப்போது பேச போகிறோம். Talking about the original condition of man. மனிதனுடைய ஆதி நிலைமை, அதை பற்றி பேச போகிறோம். What was man like? மனிதன் எப்படி இருந்தான்? What kind of a person was he? எப்படிப்பட்டவனாய் இருந்தான்? Now we can't really understand that because we don't see man as he was originally created. இப்பொழுது நாம் அதை புரிந்து கொள்ள முடியவில்லை. ஏனென்றால் மனிதன் ஆதியில் எப்படி சிருஷ்டிக்கப்பட்டானோ அப்படியாக இப்போது நாம் அவனை பார்க்கிறதில்லை. You know, we are trying to understand new creation and it's such a hard thing in the churches to preach new creation realities. புது சிருஷ்டியை குறித்து நாம் புரிந்து கொள்ள முயற்சிக்கிறோம். புது சிருஷ்டிப்பின் உண்மைகளை சபையில பிரசங்கம் பண்ணுவது அவ்வளவு கடினமா இருக்கிறது. I preach about new who we are in Christ and righteousness and all these things and people think that I have come from somewhere beyond heaven. புது சிருஷ்டி, கிறிஸ்துக்குள் நாம் யார், நீதிமான்களை குறித்தெல்லாம் போதிக்கிறேனே, இதெல்லாம் கேட்டுட்டு நான் பரலோகத்திலிருந்தும் தாண்டி எங்கிருந்தோ வந்திருக்கேன் மக்கள் நினைக்கிறார். பரலோகத்துக்கு அப்பாற்பட்ட வேற எங்கேயோ இருக்குது, அங்கிருந்து அவர் வந்திருக்காரு போல இருக்கு. இவருக்கு எங்க இருந்து கிடைச்சது இதெல்லாம்? Because this is so unreal to them. ஏன்னா இதெல்லாம் அவங்களுக்கு நிஜமில்லாதது போல இருக்கு. Let's talk about the original condition of man. What he was like. மனிதன் ஆதியிலே எப்படி இருந்தான், அவனுடைய நிலைமையை நாம் பார்ப்போம். I'm going to say a few things to you today. சில காரியங்களை நான் உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன். The first thing, முதல் காரியம், man was in a state of perfection, you might say, and I will explain what this perfection means. மனிதன் பூரணமான நிலையில் இருந்தான். இந்த பூரணமான நிலை என்றால் என்ன என்பதை நான் பிறகு விளக்குகிறேன். Basically this perfection is about his righteousness and his holiness and knowledge. பூரணம் என்று சொன்னால் அடிப்படை இதுதான், இந்த மெய்யான அறிவு, நீதி, பரிசுத்தம். He was in a way perfect, and in what way? In holiness, in righteousness, in knowledge. அவன் பூரணமானவனாய் இருந்தான். எந்த விதத்திலே? மெய்யான அறிவிலே, நீதியிலே, பரிசுத்தத்திலே. Now what do we mean when we say he is perfect? He was perfect. அவன் பூரணமானவனாய் இருந்தான் என்று சொல்லும்போது நாம் என்ன அர்த்தத்தில் சொல்லுகிறோம்? We don't mean perfection in the sense
he has reached the highest state of excellence of which he is capable. That he has completely matured and become all that he can be. பூரணமான என்று சொன்னால் அவன் முற்றிலும் தேர்ச்சி பெற்று முதிர்ச்சி பெற்று அவன் என்னவா இருக்க வேண்டுமோ அப்படியெல்லாம் இருந்து விட்டான் என்று சொல்ல வரவில்லை. No, அப்படி இல்ல. We don't mean perfection in the sense that he has reached the pinnacle and he has reached the highest kind of excellence. அதாவது மிக சிறந்தவனாய் மேன்மையான ஒரு நிலை எட்டி விட்டான் என்று பூரணம் என்றால் அந்த அர்த்தத்தில் சொல்லவில்லை. He was destined for a higher degree of perfection, and that would have come if he just obeyed God's word and lived for God and did what God said and continued like that. He would have reached that highest state of excellence. தேவனுக்கு கீழ்ப்படிந்து தேவன் என்ன சொன்னாரோ அதை கேட்டு அதன்படி அவன் வாழ்ந்திருந்தால் அந்த பூரணத்திலே மேன்மையான உச்சிதமான நிலையை அவன் அடைந்திருப்பான். But in what way was he perfect then? எந்த விதத்தில் அவன் பூரணமாய் இருந்தான்? He was perfect like a child is perfect. எப்படி ஒரு குழந்தை பூரணமா இருக்கிறதோ அந்த விதத்தில் அவன் பூரணமாய் இருந்தான். When a child is born, ஒரு குழந்தை பிறக்கும்போது அம்மா அப்பா போய் எல்லாம் செக் பண்ணி பார்த்துட்டு எல்லாம் பெர்ஃபெக்ட்டா இருக்குதுங்கன்றாங்க. என்ன பெர்ஃபெக்ட்? What do they mean by perfect? பெர்ஃபெக்ட்டா இருக்குன்றாங்களே என்னது அது? That means there's a head, there's two eyes, hands are there, two hands there, two legs there, every part they've checked and seen, everything is perfect there. என்ன அர்த்தம்? தலை இருக்கு, அதுல ரெண்டு கண்ணு இருக்கு, மூக்கு இருக்கு, கை கால் எல்லாம் இருக்கு, அதெல்லாம் சோதிச்சு எல்லாம் பெர்ஃபெக்ட்டா இருக்குன்றாங்க. The baby is crying. குழந்தை அழுது. There is sign of life. அதுக்குள்ள உயிர் இருக்குன்றதுக்கு அடையாளம். They say, oh, perfect child. சொல்றாங்க ரொம்ப பெர்ஃபெக்ட் சரியான நல்ல குழந்தை அப்படினா. Do you mean a perfect child means that this child can now practice like a doctor, practice as a doctor? பூரணமான குழந்தை அப்படினு சொல்றாங்க அப்படினா ஒரு டாக்டர் போல அந்த குழந்தை போய் பிராக்டீஸ் பண்ண முடியுமா? No, he will be 30 years old before he becomes a doctor. கிடையாது. டாக்டர் ஆகணும்னு சொன்னா அதுக்குள்ள 30 வயசு ஆகணும். So many years he has got to go to college. பல வருடங்கள் கல்லூரிக்கு போகணும். He's got to be trained so much. அதுக்காக பயிற்சி எடுக்க வேண்டும். Does this mean the child is perfect in the sense that adult human being is perfect, that he can do a lot of tasks and do a lot of things? குழந்தை பெர்ஃபெக்ட் என்றாங்களே அப்படினா பெரியவர்கள் நிறைய வேலையெல்லாம் செய்து முடிக்கிறது நிறைய காரியங்களை செய்யறாங்களே அந்த விதத்துல இந்த குழந்தையும் பெர்ஃபெக்ட் என்ற அர்த்தத்துல சொல்லுகிறார்கள். What do we mean when a child is perfect? ஒரு குழந்தை பெர்ஃபெக்ட் பூரணமானது என்று சொல்லும்போது என்ன அர்த்தத்துல சொல்லுகிறோம்? That means the child's got all the parts necessary to grow and be a man. அப்படி என்றால் இந்த பிள்ளை வளர்ந்து ஒரு பெரிய ஆளாவதற்கு என்னென்ன அவயங்கள் எல்லாம் வேண்டுமோ அதெல்லாம் அந்த பிள்ளைக்கு இருக்கிறது என்ற அர்த்தம். So now you can imagine Adam. இப்போ ஆதாம கொஞ்சம் கற்பனை பண்ணி பாருங்க. Adam was not living in the highest state of excellence. ஆதாம் இந்த சிறந்த நிலையிலே உன்னதமான நிலையிலே வாழவில்லை. வளர்ச்சியின் உச்சியை எட்டிட்டான்னு சொல்லல. When we say he is perfect, we mean that he had all the things necessary to live for God and reach that state of excellence. He was made with such a capacity. அந்த வளர்ச்சியின் உச்சியை எட்டக்கூடிய அளவுக்கு அந்த ஆற்றலை உடையவனாய் ஆதாம் சிருஷ்டிக்கப்பட்டான். ஆனால் அந்த நிலையை அடையவில்லை. Just like a child is born in this world and is capable and got all the potential to become a normal human being, full grown human being. எப்படி உலகத்தில் பிறக்கிற ஒரு குழந்தை ஒரு பெரிய மனிதனாய் பெரிய மனுஷியாக வளர்வதற்கு எல்லா ஆற்றலையும் தானியும் உடையதாய் பிறக்கிறதோ அதுபோல. So man in this original condition, he was perfect in parts but not yet in degree. ஆகவே ஆதி நிலையில் இருந்த மனிதன் சில விதங்களிலே பூரணம் இல்ல. அவனுக்கு பெர்ஃபெக்ட்னு சொன்னா அவனுக்கு எல்லாம் இருந்தது பெர்ஃபெக்ட்டா இருக்கிறதுக்கு. அவன் அப்படியே கீழ்ப்படிஞ்சு அப்படியே வாழ்ந்துகிட்டே போயிட்டே இருந்தான்னா அந்த பூரணத்தினுடைய உச்சியை எட்டி பிடித்திருப்பான். That is the way man was made. மனுஷன் அப்படிதான் உண்டாக்கப்பட்டான். Now that is very important. இது மிகவும் முக்கியம். Just imagine if man was completely made in a state of highest excellence and there was no more for him to go. மனுஷன் இந்த சிறந்த நிலையில உண்டாக்கப்பட்டு அதுக்கு மேல அவன் வளர்ச்சி அடையவே முடியாது, வளர்ச்சியின் உச்சத்தை எட்ட முடியாதுன்னு இருந்ததுன்னா எப்படி இருக்கும் யோசித்து பாருங்க. ஏற்கனவே உச்சியை எட்டி பிடிச்சவன மாதிரி உண்டாக்கிட்டாருன்னு வைங்க, சும்மா உட்கார்ந்துக்கிட்டு அவன் பாட்டு காத்துட்டு இருக்க வேண்டியதுதான். There's nothing to live for. வாழ்வதற்குன்னு ஒண்ணும் கிடையாதுங்க. There can be no activity. அவன் செய்வதற்கும் ஒண்ணும் இருக்காதுங்க. He was not made like that. ஆனால் அவன் அப்படி உண்டாக்கப்படவில்லை. He was made perfect in the sense that he was given all the things, equipment necessary to live for God, honor God, glorify God and reach the highest state of excellence. அவன் பூரணமாக உண்டாக்கப்பட்டான் என்றால் என்ன அர்த்தம்?
அவன் தேவனுக்காக வாழ்ந்து தேவனை கீழ்ப்படிந்து அந்த பூரணத்திலே அந்த உச்சநிலை எட்டக்கூடிய சகல ஆற்றலையும் பெற்றவனாய் உண்டாக்கப்பட்டான். Therefore he now has to think and decide and feel and act and do things and determine things and act on based on the things, the knowledge that he has in order to reach that stage. ஆகவே இப்போது அந்த உச்சி நிலை அடையும்படியாக அவனுக்கு இருக்கிற அந்த அறிவு, அந்த உணர்ச்சி, அந்த திறன், சிந்திக்கும் ஆற்றல், தீர்மானிக்கும் ஆற்றல் போன்றவர்களை பயன்படுத்தி சிந்தித்து அவன் செயல்படுத்த வேண்டும். If he was already in the state of highest excellence, then he doesn't have to think, he doesn't have to determine, he doesn't have to do anything. He'll just be like a zombie, he's so holy, he just has nothing more to go and no more to think, no more to feel, no more to act, no more to decide. ஏற்கனவே பூரணத்துல உச்சகட்டத்துல இருந்தான்னு சொன்னால் அவன் பிறகு சிந்திக்க ஒண்ணு இருக்காது, செயல்பட ஒண்ணு இருக்காது, சும்மா அப்படியே இருக்க வேண்டியதுதான். I remember a lot of Pentecostal folks in the old days used to think that as soon as you got saved and got filled with the Holy Spirit, you have reached total perfection. எனக்கு தெரியும் அந்த நாட்கள்ல பழைய பெந்தகோஸ்து ஆட்கள் நீங்க ரட்சிக்கப்பட்டு பரிசுத்தாவின் அபிஷேகத்தை பெற்று விட்டா போதும், பூரணமான பரிசுத்தத்தை அல்லது பூரணத்தின் உச்சகட்டத்தை எட்டிட்டீங்கன்னு நினைச்சிட்டாங்க. இனிமே பாவம் செய்யவே முடியாது பிரதர். I remember I disciplined 2 boys from the Bible school for going out and coming back at 1 o'clock at night. எனக்கு ஞாபகம் இருக்கு, வேதாம கல்லூரியில் 2 மாணவர்கள் வெளியே போயிட்டு ராத்திரி 12 மணி 1 மணிக்கு வந்தாங்க. அவங்களுக்கு நான் கூப்பிட்டு கேட்டேன் என்ன இதெல்லாம். They were disciplined. I told them you cannot stay here if you're like this. நான் சொன்னேன் இந்த மாதிரி ஒழுக்க கேடாதீங்கன்னா இங்க தங்க முடியாது, ஒழுங்கா இருக்கானு. And they were sent by a missionary from another state. இன்னொரு மாநிலத்துல இருந்து ஒரு மிஷனரி அவர்களை இங்க அனுப்பினார். An American missionary. ஒரு அமெரிக்கன் மிஷனரி. So he came and he argued with me. அவர் வந்தார், என்கிட்ட ரொம்ப வாதாடினார். அவர் said, how can you say these boys cannot go out at night? இந்த பையங்க ராத்திரியில வெளியே போக கூடாது நீங்க எப்படி சொல்லலாம் அப்படினா. I said you can't go out 12 o'clock 1 o'clock at night and roam around and come back anytime you want. சொன்னா 12 மணிக்கு 1 மணிக்கு வெளியில திரிஞ்சிட்டு நீங்க வந்தா என்ன அதெல்லாம் முடியாதுன்னு. He said no, they are saved, spirit filled, they can't do anything wrong. அவர் சொன்னா இவங்க ரட்சிக்கப்பட்டவங்க ஆவியினால் நிரம்பிய இவங்க பாவமே செய்ய முடியாதுன்னு. நான் கேக்குறதுக்கு இந்த நெஞ்சில கை வச்சு சொல்லு பார்க்கலாம். செய்ய முடியாத பாவம். என்னால பாவம் செய்ய முடியாதுன்னு நான் சொல்ல முடியுமா? கம்ப்ளீட்டா ஒண்ணுமே ஒரு தப்பு கூட என்னால செய்ய முடியாது. Can anybody say that today? யாராவது இன்னைக்கு சொல்ல முடியுமா அப்படி? I am so holy, so perfect, so filled with the Spirit, so full of Holy Ghost that I am incapable of sinning. நான் அவ்வளவு பரிசுத்தம் உள்ளவன், அந்த அளவுக்கு ஆவியின் அபிஷேகத்தை பெற்றிருக்கிறேன், என்னால பாவம் செய்யவே முடியாது சொல்ல முடியுமா? This is the wrong kind of assumption that a lot of people operate on. நிறைய கிறிஸ்தவர்கள் இப்படிப்பட்ட தவறான யூகத்தின் அடிப்படையிலே செயல்படுகிறார்கள். The Bible doesn't teach that. வேதம் அப்படி போதிக்கிறது இல்லை. The Bible says, how can you sin? The Bible says to the believer, how can you sin when you have been redeemed with such a great price? வேதம் சொல்லுகிறது, இவ்வளவு பெரிய கிரயத்தை கொடுத்து மீட்கப்பட்ட நீங்கள் எப்படி பாவம் செய்யலாம்? Don't yield your instruments, your body and the parts of your body as instruments of unrighteousness. உங்கள் சரீரத்தின் அவயவங்களை அநீதியின் ஆயுதங்களாக ஒப்பு கொடுக்க வேண்டாம் என்று சொல்லுகிறது. That means it's possible I can use my hands and legs and eyes and everything that I got to sin. அது அர்த்தம் என்ன? பாவம் செய்வதற்கு இந்த கைகளை கால்களை மற்ற அவயங்களை என்னால் பயன்படுத்த முடியும் என்ற வாய்ப்பு இருக்கிறது. So what has happened at salvation is this. ரட்சிப்பின் போது நடந்தது என்ன? That I am now given a new life. இப்போது புதிய ஜீவன் எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. Born again. மறுபடியும் பிறந்திருக்கிறேன். Before I was dead to God. முன்னே தேவனுக்கு மரித்தவனாய் இருந்தேன். I had no spiritual life. ஆவிக்குரிய ஜீவனே இல்லை. No capability or ability or potential to live for God and honoring God. தேவனுக்கு என்று வாழ்ந்து தேவனை கனப்படுத்தக்கூடிய ஆற்றலோ திராணியோ எனக்கு இல்லவே இல்லை. No potential for holiness was there. பரிசுத்தமாய் வாழக்கூடிய ஆற்றல் இல்லாமல் இருந்தது. But now I have it. ஆனால் இப்போது எனக்கு இருக்கிறது. In what way do I have it? என்ன விதத்தில் பெற்றிருக்கிறேன்? Am I perfect? பூரணமானவனா நான்? Yes, I am perfect in the way the baby is perfect. எப்படி ஒரு குழந்தை பூரணமா இருக்கோ அந்த விதத்திலே நான் பூரணமானவன். Now I got to grow up. இப்போ நான் வளர வேண்டும். Now I got to start living it. இப்போ நான் தான் அப்படி வாழ வேண்டும். So I got to read the Bible every day, hear the preaching and meditate on the word and think and decide and determine and walk with the knowledge that I know. ஆகவே இப்போ நான் வேதத்தை வாசிக்க வேண்டும், பிரசங்கங்களை கேட்க வேண்டும், அவைகளை தியானிக்க வேண்டும். பிறகு நான் பெற்றிருக்கிற அந்த அறிவை கொண்டு
பரிசுத்தமாய் வாழ நான் தான் தீர்மானித்து அப்படி வாழ வேண்டும். I must decide every day, every action I must decide based on the truth of God's word. ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு காரியத்தை செய்யும் போதும் தேவனுடைய சத்தியத்தின் அடிப்படையில் நான் தான் அதை தீர்மானித்து செய்ய வேண்டும். And this growth potential and this ability to grow like that is what makes life so exciting. இந்த வளரக்கூடிய ஆற்றல் என்று ஒன்று இருக்கிறதே அதுதான் வாழ்க்கைக்கு அவ்வளவு பெரிய உற்சாகத்தை கொடுக்கிறது. Amen. Amen. Because you got a lot more to learn. ஏனா கற்றுக்கொள்ள இன்னும் நிறைய இருக்கிறது. Get up in the morning, you know a lot more to learn. காலையில எழுந்திருக்கிறீங்க நீ கற்றுக்கொள்ள நிறைய இருக்குன்னு நினைக்கிறீங்க. Right? சரியா? If you reached that kind of a state of perfection, then I think life stops. Because thinking stops, everything stops. எல்லாம் தெரியுன்ற நிலைமைக்கு வந்துட்டா அப்புறம் வாழ்க்கை ஒரு முடிவுக்கு வந்து நினைக்கிறேன். அதுக்கு அப்புறம் சிந்திக்கவே மாட்டீங்க நீங்க. மற்ற எல்லாம் அப்படியே நின்றோம். Some people say, well, in heaven how is it going to be like? சிலர் நினைப்பாங்க பரலோகத்துல எப்படி இருக்குமோ அப்படினு. Heaven is going to be the most entertaining place. பரலோகம்னா ரொம்ப என்டர்டெயின்மென்ட் நிறைஞ்ச ஒரு இடம். Because it's never going to be dull. Every moment you will see and understand things that you have never in all your life understood. என்ன அங்க வந்து ஒவ்வொரு வினாடியும் உங்கள் வாழ்நாளெல்லாம் புரிந்து கொள்ளாத காரியங்களை நீங்கள் புரிந்து கொண்டே இருப்பீர்கள், அறிந்து கொள்வீர்கள். Amen. Amen. So this is how Adam was made. ஆதாம் இப்படிதான் உண்டாக்கப்பட்டான். He was not made in a total state of perfection where he cannot grow anymore. அவன் பூரணத்தின் உச்சக்கட்டத்திலே அவன் சிருஷ்டிக்கப்படவில்லை, அதுக்கு மேல அவனால் வளரவே முடியாது என்று அப்படி இல்ல அவன். No, he was in a state of perfection like a baby is perfect, but he can grow and there was a lot more potential, and as he obeyed God and walked according to the word of God, he will reach greater and greater heights. எப்படி ஒரு குழந்தை பூரணமா இருக்குதோ அதுபோல அவன் உண்டாக்கப்பட்டான். தேவனுக்கு கீழ்ப்படிந்து தொடர்ந்து வாழ்ந்து அவன் செயல்படும்போது அந்த பூரணத்தின் உச்சக்கட்டத்தை அவன் சென்று அடைய முடியும். All right. Secondly, இரண்டாவதாக we are talking about what was man's condition. மனிதனுடைய நிலைமை எப்படி இருந்தது என்று நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். All right. சரியா? Originally, ஆதியிலே உண்டாக்கப்பட்ட போது what was his condition? அவனுடைய நிலைமை என்ன? Second thing is, by nature he was given or endowed with original righteousness, that is an ability for knowledge, the knowledge of God, true knowledge, righteousness and holiness. இரண்டாவதாக இயற்கையிலேயே மெய்யான அறிவு, இந்த நீதி, பரிசுத்தத்தை உடையவனாய் அவன் சிருஷ்டிக்கப்பட்டான். இயற்கையிலே இல்ல, சுபாவத்திலே, by nature. மன்னிக்கும், சுபாவத்தின்படி அவன் மெய்யான அறிவையும் நீதியையும் பரிசுத்தையும் உடையவனாய் சிருஷ்டிக்கப்பட்டான். So that is a tremendous spiritual potential. இது ஒரு அபரிமிதமான ஆவிக்குரிய ஆற்றல். So this man is not a weak somebody that's just going around trying very hard to live for God. இவன் ஏதோ ஒரு பலவீனமானவன் கிடையாது, தேவனுக்கென்று வாழ்வதற்கு ரொம்ப சிரமப்பட்டவன் கிடையாது. God didn't put him in the garden and say, be careful my dear son. தேவன் அவனை தோட்டத்துல வச்சு மகனே ரொம்ப ஜாக்கிரதையா இரு. There's a big devil that's coming, he may beat you up. பெரிய பிசாசு வரான், அவனை அடிச்சு நொறுக்கிடுவான். No. அப்படி எல்லாம் God said, guard this garden. தேவன் சொன்னான் அந்த தோட்டத்தை காத்துக்கொள். Lord over this garden. இந்த தோட்டத்தை காத்துக்கொள். Just like me. என்னை போலவே இரு. Be a master over this. என் மேல எஜமானா இரு. The devil comes, drive him out. பிசாசு வந்தா வெளியே துரத்து. You say go, he will go. நீ போனா அவன் போவான். Because you are like me. ஏன்னா நீ என்னை போலவே இருக்கிறாய். This is how man was. மனிதன் இப்படிதான் இருந்தான். He had a potential to live in holiness and live right and live with the knowledge of God. பரிசுத்தமாய் செம்மையாய் தேவனை அறிகிற அறிவோடு கூட வாழக்கூடிய ஆற்றலை உடையவனாய் இருந்தான். This is what they call original righteousness. இதைதான் original righteousness என்று அழைக்கிறார்கள். Now the loss of that righteousness means that something that belonged to the very nature of man in his ideal state, that perfect man lost something when he lost righteousness. இப்போ அந்த நீதி அவன் இழந்து விட்டான் என்று சொல்லும்போது மனிதன் அவனுடைய சுபாவத்திலே பெற்றிருந்த அந்த பூரணமான நிலையை இழந்து போய் விட்டான். We said he was perfect. நான் சொன்னேன்லையா அவன் பூரணமானவன் என்று. He was perfect in this way also. இந்த விதத்தில் அவன் பூரணமாக இருந்தான். He is perfect because he was given righteousness, true knowledge and holiness. மெய்யான நீதி, பரிசுத்தம், தேவனை அறிகிற அறிவு அவனுக்கு கொடுக்கப்பட்டிருந்தது. That is a tremendous positive factor in his life. அது அவனுடைய வாழ்க்கையில மிகப்பெரிய முற்போக்கான சக்தியா இருந்தது. When he sinned, அவன் பாவம் செய்தபோது he lost that most important thing that belonged to him as part of his nature. அவனுடைய சுபாவத்திலே மிக முக்கியமான ஒரு பகுதியா இருந்த அந்த முக்கியமான காரியத்தை இழந்து போனான். And as a result he is no more in that ideal state in which he was made. அதன் விளைவாக அவன் ஆதியிலே எப்படி மென்மையான ஒரு நிலையில உண்டாக்கப்பட்டானோ அந்த நிலையிலே இப்போது அவன் இல்லை.
He could lose it and still be man. அவன் அது இழந்து போனாலும் இன்றைக்கும் மனிதனாக தான் இருக்கிறான். Adam sinned and still continued as a man. ஆதாம் பாவம் செய்த பிறகு மனிதனாக தான் வாழ்ந்தான். He still thought, still had all the abilities in other ways. அதன் பிறகு அவனால் சிந்திக்க முடிந்தது, யோசிக்க முடிந்தது, மற்ற எல்லா திறமைகளும் அவனுக்கு இருந்தது. He was basically like God. அடிப்படையில் தேவனை போல தான் இருந்தான். But he has lost the spiritual connection with God. ஆனால் தேவனோடு இருந்த அந்த ஆவிக்குரிய தொடர்பு தான் இழந்து போனான். Knowledge of God was gone. தேவனை அறிகிற அறிவு போய்விட்டது. Righteousness is gone. பரிசுத்தம் போய்விட்டது. Holiness is gone. நீதி போய்விட்டது. Sin is mastering over him, lording over him. இப்போது பாவம் அவனை ஒரு எஜமானை போல ஆளுகிறது. Darkness was filling his heart. அந்தகாரம் இருளை சூழ்ந்து கொண்டது. He was a slave of sin and Satan. பாவத்துக்கும் பிசாசுக்கு அடிமையானான். Though in his rationality he is like God. அவன் அந்த அறிவிலே பகுத்தறிவிலே தேவனை போல இருந்தாலும், though in his body was supposed to live in this world and to exercise dominion over the earth. அவனுடைய சரீரம் இந்த உலகத்துல வாழ்ந்து இந்த உலகத்தின் மீது ஆளுகை செலுத்த வேண்டியதா இருந்தாலும், this body meant to be immortal. இந்த சரீரம் சாவாமை உள்ளதா இருக்க வேண்டும். Now the lord of death has come in and is ruling over him. ஆனால் இப்போது மரணத்தின் அதிபதி வந்து அவனை ஆளுகிறான். Sin has come in. பாவம் உள்ளே வந்து விட்டது. And therefore failure, all kinds of disaster has entered in. ஆகவேதான் தோல்வியும் பல்வேறு விதமான பேர் அழிவுகளும் உள்ளே நுழைந்தது. Man lost the spiritual status, spiritual state, still remained man, but he was not anymore the man that he was in the ideal sense. மனிதன் ஆவிக்குரிய தன்மை அந்த நிலை இழந்து போனாலும் மனிதனாக தான் இருந்தான். ஆனால் ஆதியிலே எவ்வாறு பூரண நிலையில் இருந்தானோ அந்த விதத்தில் இப்போது அவன் இல்லை. Now something has happened to man. இப்போ மனுஷனுக்கு ஏதோ ஒன்று நடந்து விட்டது. He is not the same man that he was before he sinned. பாவம் செய்வதற்கு முன்னாலே எப்படி இருந்தானோ அதே போன்ற மனிதனா இப்போது அவன் இல்லை. Now something has deteriorated. இப்போது அவனுக்கு something has happened to his human nature. இப்போது அவனுடைய மனித சுபாவத்துக்கு ஏதோ ஒன்று நடந்து விட்டது. Something bad has taken place. ஏதோ தகாத காரியம் ஒன்று நடந்து விட்டது. He is now like there is now like an impairment or some kind of difficulty with his living. இப்போது அவன் வாழ்வதற்கு ஏதோ ஒரு விதத்தில் சிரமம் ஏற்பட்டிருக்கிறது. He is not like what he was made to be. அவன் எப்படி உண்டாக்கப்பட்டானோ அப்படி இல்லை. Now we can see what happened, the terrible tragedy of in the Garden of Eden. இப்போ நீங்களே பார்க்கலாம் ஏதேன் தோட்டத்தில் எவ்வளவு பெரிய ஒரு பரிதாபமான காரியம் நடந்தது என்று. It's like man was so wonderful, had so much potential, he has so much to live for and so much to do, but all of a sudden he is lost and he is filled with darkness and all his future is now ruined. மனிதன் அவ்வளவு அற்புதமாய் மிகுந்த ஆற்றலோடு உண்டாக்கப்பட்டிருந்தான். அவன் செய்ய வேண்டியது சாதிக்க வேண்டியது ஏராளமாக இருந்தது. அவன் பாவம் செய்த போது எல்லாவற்றையும் இழந்து போனான். இருள் சூழ்ந்து கொண்டது. எதிர்காலத்தையே நாசமாக்கி போட்டு விட்டது. True, he had this rational ability and he had body, but he was like a weak being anymore. அவனுக்கு சிந்திக்க ஆற்றல் இருந்தது, சரீரமும் இருந்தது. ஆனால் இப்பொழுது பலவீனமானவனாய் மாறிவிட்டான். He was slave to sin. பாவத்துக்கு அடிமையாகி விட்டான். Slave to Satan. பிசாசுக்கு அடிமையாகி விட்டான். Living by the dictates of sin and sinful nature. பாவமும் பாவ சுபாவம் என்ன சொன்னதோ அதன்படி அவன் செய்து வந்தான். Tragedy. பரிதாபம். That is what happened in the Garden of Eden. ஏதேன் தோட்டத்தில் அதுதான் நடந்தது. Man's future was completely given up really at that point. அந்த சமயத்தில் தான் மனிதனுடைய எதிர்காலமே முற்றிலும் நாசமானது. Destroyed his future and destiny. He had a great and grand destiny and destroyed everything. அவனுக்கு நல்ல பிரம்மாண்டமான எதிர்கால முடிவும் இருந்தது, ரெண்டுமே நாசமானது. Now finally, கடைசியாக the original man as created by God in God's image and likeness was immortal. தேவனுடைய சாயலின் ரூபத்தில் சிருஷ்டிக்கப்பட்ட ஆதி மனிதன் சாவாமை உள்ளவனாய் இருந்தான். Now what does it mean to be immortal? சாவாமை உள்ளவன் என்றால் என்ன அர்த்தம்? Not just spirit and soul being immortal. வெறும் அவனுடைய ஆவியும் ஆத்மா மட்டும் சாவாமை உள்ளது என்று கிடையாது. Whole person, whole man was immortal. மனிதன் முழுவதுமாக முழு மனிதனே சாவாமை உள்ளவன் தான். That is why the Bible says even though when people die we bury them and the body goes into the grave, there's going to be a day when God will raise up these bodies. Oh, graves will be opened and bodies will be raised up. ஆகவேதான் வேதம் சொல்கிறது மனிதர் மரித்து அடக்கம் பண்ணப்பட்டாலும் ஒரு நாளிலே கல்லறைகள் எல்லாம் திறக்கப்படும், அந்த சரீரமும் எழுப்பப்படும் என்று. Same body but a different kind of body, different
capacity to that body. அதே சரீரம் தான், ஆனால் இப்போ அந்த சரீரத்தினுடைய ஆற்றல் வேறு விதமாக இருக்கும். Before it was a mortal body, now it will become immortal body. முன்னே சாவு நிறைந்த சரீரமா இருந்தது, இப்போது சாவாமல் உள்ள சரீரமா இருக்கும். Before it was a body of weakness, now it is a body of glory. முன்னே பலவீனமான சரீரம், இப்போதோ மகிமையான சரீரம். Body is changed. சரீரம் மாற்றப்படுகிறது. But still God had to open the grave and get the body out. என்னாலும் தேவன் கல்லறை எல்லாம் திறந்து அந்த சரீரங்களை வெளியே கொண்டு வர வேணும். He is taking the body out of the dust, அந்த தூளிலிருந்து மறுபடியும் அந்த சரீரத்தை எடுக்கிறார். but giving additional abilities to that body. ஆனா இப்போ அந்த சரீரத்துக்கு மேலும் சில திராணிகளை, திறமைகளை கொடுக்கிறார். Immortality is given in that body. அந்த சரீரத்துக்கு சாவாமை கொடுக்கப்படுகிறது. So spirit, soul and body immortal. ஆகவே இப்போ ஆவி, ஆத்மா, சரீரம் மூன்றுமே சாவாமையுடையதா மாறுகிறது. So when man was made in the beginning, ஆகவே மனிதன் ஆதியிலே உண்டாக்கப்பட்ட போது he was made to live forever like God. தேவனை போலவே என்றென்றும் வாழும்படி அவன் உண்டாக்கப்பட்டான். He was not to taste death. மரணத்தை ருசி பார்க்கும்படி உண்டாக்கப்படவில்லை. He was not to fall prey to death. மரணத்துக்கு இரையாகும்படி சிருஷ்டிக்கப்படவில்லை. But it does not, Bible does not teach us that he was put beyond the possibility of falling into death. ஆனால் அவன் மரணத்திலே விழுவதற்கான வாய்ப்பே இல்லாத நிலையிலே வைக்கப்பட்டான் என்று வேதம் போதிக்கிறதில்லை. No, he was not created with the seeds of death in him. அதாவது மரணத்தின் வித்துக்களோடு கூட அவன் சிருஷ்டிக்கப்படவில்லை. And he would not have died if he remained in that original condition without sinning. பாவம் செய்யாமல் தேவன் ஆதியிலே சிருஷ்டித்த அதே நிலையிலே அவன் வாழ்ந்திருந்தால் அவன் மரித்திருக்கவே மாட்டான். Possibility of death was not excluded. அதாவது அவன் மரிக்கவே மாட்டான், அத மரிக்கக்கூடிய சாத்தியமே இல்லை என்று சொல்ல வரவில்லை. No, he was made in a way that he was not liable to death until he sinned. அதாவது பாவம் செய்யாத வரையிலே அவன் மரிக்க மாட்டான். அப்படிப்பட்ட நிலைமையில தான் உண்டாக்கப்பட்டான். So that was the immortality that we are talking about. ஆகவே அப்படிப்பட்ட ஒரு சாவாமை குறித்து தான் நாம் பேசிக் கொண்டிருக்கிறோம். Now what is that immortality like? அந்த சாவாமை எப்படிப்பட்டதா What இருக்கிறது? do we mean by that immortality? சாவாமை என்றால் என்ன அர்த்தத்தில் அப்படி It's சொல்லுகிறோம்? not just that he won't die physically, அவன் ஏதோ சரீர பிரகாரமாய் சாக மாட்டான் என்று அப்படி கிடையாது. or that he won't taste death, in that way, physical way. அல்லது சரீர மரணத்தை ருசி பார்க்க மாட்டான் என்று கிடையாது. No, it is something positive. இது Immortality is something positive. இந்த சாவாமை என்பது முற்போக்கான ஒன்று. I say it is positive because immortality means that man was meant to live with the very life of God. ஏன் அது முற்போக்கானது என்று சொல்கிறேன் என்றால், சாவாமை என்றால் மனிதன் தேவனுடைய ஜீவனை கொண்டே வாழ வேண்டும். It's not just that he won't die, but that he will live not with just ordinary life, but life in communion with God and in the enjoyment of the favor of God and fellowship with God. மனிதன் சாக மாட்டான் என்பதல்ல, மாறாக மனிதன் ஜீவனை பெற்றிருக்கிறான். தேவனுடைய ஜீவனை பெற்று, தேவனுடைய தயவை பெற்று, தேவனோட ஐக்கியத்தை அவன் என்றென்றுமாய் வாழ வேண்டும். ஏதோ சரீர பிரகாரமான சாவு இருக்காது என்பது மட்டுமல்ல, அவனுக்கு அபரிதமான ஜீவன் இருக்கும், தேவனுடைய ஜீவனே இருக்கும் என்கிற விதத்தில் சிருஷ்டிக்கப்பட்டிருக்கிறான். That is the thing that immortality contained. சாவாமை என்று சொன்னால் அதுதான் அடங்கி இருக்கிறது. Death is basically a separation from God. மரணம் என்பது அடிப்படையிலே தேவனை விட்டு பிரிந்து போவது. When Adam and Eve died, they died on the day they ate the fruit. ஆதாமும் ஏவாளும் அந்த கனியை புசித்த அந்த நாளிலேயே மரித்தார்கள். But they lived for hundreds of years. ஆனால் பிறகு நூற்றுக்கணக்கான வருடங்கள் வாழ்ந்தார்கள். How did they die? அப்படியானால் அன்றைக்கு எப்படி மரித்தார்கள்? They died spiritually. ஆவிக்குரிய பிரகாரமாய் மரித்தார்கள். Spiritual life was lost. ஆவிக்குரிய ஜீவனை இழந்து போனார்கள். So immortality first and foremost is spiritual life. ஆகவே சாவாமை என்று சொன்னால் முதலாவது பிரதானமாய் ஆவிக்குரிய ஜீவனை குறிக்கிறது. And when they died, first and foremost they died spiritually. அவர்கள் மரித்தபோது முதலாவது ஆவிக்குரிய பிரகாரமாய் மரித்தார்கள். Because immortality is first and foremost enjoying the life of God in your body in this state as a human being. Death also means spiritual death first and then only physical death follows. ஏனெனில் சாவாமை என்பது இந்த சரீரத்தில் வாழும்போது தேவனுடைய ஜீவனை பெற்று அனுபவித்து வாழ்வது. மரணம் என்று சொல்லும்போது முதலாவது ஆவிக்குரிய மரணம், அதன் பிறகு சரீர மரணம். This was man. மனிதன் இப்படிப்பட்டவனா இருந்தான். Man was a glorious being. மகிமையுள்ள ஒருவனாய் வாழ்ந்து வந்தான். He was created in the very image and likeness of God. தேவனுடைய சாயலில் ரூபத்திலே உண்டாக்கப்பட்டான். He was perfect in the sense that he
he could have just lived on gloriously. அவன் பூரணமானவன் என்று சொன்னால் அப்படியே மகிமையுள்ள நிலைமையிலே அவன் தொடர்ந்து வாழ்ந்திருக்க He முடியும். could have lived on in complete holiness. அவன் பூரணமான பரிசுத்தத்திலே தொடர்ந்து வாழ்ந்திருக்க He முடியும். need not have sinned. அவன் பாவம் செய்திருக்கவே He need not have fallen வேண்டியதில்லை. into sin. பாவத்தில் விழுந்திருக்க வேண்டியதில்லை. You can't say that God didn't give him the ability to keep from sin. பாவம் செய்யாமல் வாழக்கூடிய அந்த ஆற்றலை தேவன் அவனுக்கு கொடுக்கலன்னு சொல்ல முடியாது. Everything that he needed to live a victorious life was there. வெற்றிகரமாய் அவன் வாழ்வதற்கு வேண்டிய அனைத்துமே அவனுக்கு இருந்தது. And plus he had the very life of God and immortality. அது மட்டுமல்ல, தேவனுடைய ஜீவனையே பெற்றிருந்தான், சாவாமையும் உடையவனாய் இருந்தான். Not just that he didn't carry the seeds of death, but he had the life of God and communion and fellowship with God. அவனுக்குள்ளே மரணத்தின் வித்துக்கள் இல்லை என்பது மட்டுமல்ல, தேவனுடைய ஜீவனையே பெற்று அவரோடு ஐக்கியம் கொண்டிருந்தான். When he lost that, அதை இழந்து போன போது first he died spiritually, முதலாவது ஆவிக்குரிய பிரகாரம் cut மரித்தான், off from God. தேவனை விட்டு துண்டிக்கப்பட்டான். Then he died physically also. பிறகு சரீர பிரகாரமாகவும் மரித்தான். This is the condition that man is in today. மனிதன் இன்றைக்கு இப்படிப்பட்ட நிலையிலே தான் இருக்கிறான். Shall we all stand together? நம்ம எல்லாரும் எழுந்து We'll நிற்போம். continue tomorrow, next week. அடுத்த வாரம் நாம் தொடருவோம். All right. Praise God. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். I hope you understood all that. எல்லாவற்றையும் புரிந்து கொண்டீர்கள் என்று நினைக்கிறேன்.